என்னாருடைய சிவனையை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். துலா ராசிக்கு ராசி எழுதி 2ஆம் வீட்டில் இருக்கார். துலா ராசிக்கு ஏதாவது ஒரு வழிவகைகளை பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக பண வரவு உண்டு. அடுத்து 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு போகிறார். துலா ராசிக்கு அவர் உங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்போ 8ஆம் அதிபதி மறைய போகிறார். அப்போ 8 மறைந்தாலும் விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நிச்சயமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலேயே இருக்காரு. 2 குடையவர் 2ஆம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக குடும்பம் அமையும். திருமணம் வரன் தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண ஸ்தானத்தை குறிக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வழிவகைகளை காசு பணம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய வாக்குக்கு மறு வாக்கு இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் பேசுறது எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருந்த இத்தனை நாளா இப்போ வக்ர நிவர்த்தியாகி 7ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்போ 6ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோயோ நொடிகளோ இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் கூட இப்போ எல்லாமே அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. பொதுவாக குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இத்தனை நாள் வக்ரமாக இருந்ததுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்திருக்கலாம். இப்போது குரு வக்ர நிவர்த்தியாகி ஒரு ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் தொடர்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் குறைவாக வரலாம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் இது தீர்த்த யாத்திரை ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வருவார். 11ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுதும் அடுத்து 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.